குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ் லைஃப் ஸ்கில்ல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் எம்பத்தி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பார்ட் 4 லைஃப் ஸ்கில்ல பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் எம்பத்தி. இப்போ செல்ஃப் அவேர்னஸ்னால் என்ன அப்படின்னா விழிப்புணர்வு. எதை பற்றின விழிப்புணர்வு? என்னை பற்றி சுயமாக எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன திறன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செல்ஃப் அவேர்னஸ். ஓகேங்களா? அப்போது எம்பத்தினா என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களை பார்த்து அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு பச்சாதாபம். சரிங்களா? ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம எதனா பண்ணலாம், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு எம்பத்தட்டிக் ஃபீல். ஓகே, ஸோ அதுதான் வந்து எம்பத்தின்னு நம்ம ஸ்கில்ல பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 2 விஷயத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல நான் என்ன சொன்னேன்னா செல்ஃப் அவேர்னஸ். இந்த செல்ஃப் அவேர்னஸ் சுயமாக என்னை பற்றி எனக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்னா என்னை பற்றி எனக்கு முழுமையாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி என்ன சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் என்னுடைய அவேர்னஸ்குள்ளே நான் கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லை சுய விழிப்புணர்வு திறன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பெயிண்டிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா அப்போது எனக்கு பெயிண்டிங் நல்லா வருங்கிறது நான் என்னுடைய அவேர்னஸில் இருக்குது, சுயமான அவேர்னஸில் இருக்குது. அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நான் பெயிண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இது ஒரு அவேர்னஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியுது அப்படின்னும் போது அந்த செல்ஃப் அவேர்னஸ்ஸு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த அறிதல், இப்போ எனக்கு இன்னொரு விதமாக எடுத்துக்கிட்டால், எனக்கு பெயிண்டிங் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, அந்த திறன் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேங்கிறது தெரியல. இது 2வது விதமாக இருக்கலாம். 3வது விதம் எப்படி இருக்கலாம்னா, எனக்கு பெயிண்டிங் நல்லா வருங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த சுய விழிப்புணர்வு வந்து ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு என்ன இருக்குன்ற திறமை எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்குள்ள இந்த செல்ஃப் அவேர்னஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். முக்கியமான ரொம்ப ஒரு ஒரு ப்ரோஆக்டிவாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நமக்கு தெரியுங்கிறத அந்த ஸ்கில் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லார் முன்னாடியும் ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய ஒரு கோல், நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லை இந்த சுய விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இது ஒவ்வொரு விதமான வயதினருக்கும் எப்படி வந்து பயன்பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைங்க விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு ஊர்லேருந்து யாராச்சும் வராங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன கேம் பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த பேரண்ட்டுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த குழந்தையும் என்ன பண்ணுன்னா, எனக்கு இந்த ஐட்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஷாப்புக்கு போகிற இடத்துல கரெக்டாக அதுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி கேட்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் பிடிக்கும், வெஹிக்கிள் ஐட்டம்ஸ் பிடிக்கும் அந்த குழந்தைக்கு அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ஐட்டமாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ வரவங்களும் சாய்ஸாக கேட்டாங்கன்னா அவனுக்கு வெஹிக்கிள் தான் பிடிக்கும். ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ், அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தட் சைல்டு ப்ளஸ் அந்த பேரண்ட்டுக்கும் அது புரிதல் வருது. இதுதான் செல்ஃப் அவேர்னஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அடாலசன்ட் ஏஜில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அனாலிட்டிக்கலாக யோசிக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள் இப்போ 12th போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10th 12th போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் நல்லா வரும், அவங்களால எதில் நல்லா ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களும் அனலைஸ் பண்ணிப்பாங்க.
அவங்க பெற்றோர்களுக்கும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க டீச்சர்ஸ்க்கும் அது தெரியும். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ். ஸோ அந்த பர்டிகுலர் இப்போ காமர்ஸ் பிடிக்குது அப்படின்னா காமர்ஸ் குரூப் அதை அவன் எடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா வருவாங்க. இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா சயின்ஸ் பிடிக்குதுன்னா அதில் சயின்ஸ். ஸோ செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது தன்னை சார்ந்த விஷயங்கள் தனக்கும் தெரியுது, அது மற்றவங்களுக்கும் தெரியும் போது அதோடைய அந்த அசஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை ஈஸியாக அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சாய்ஸாக எடுத்தோம் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது காலேஜ் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அகெயின் அந்த காலேஜில் என்ன குரூப் எடுத்து அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஷைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ப்ராக்டிக்கலாக ஒருத்தவங்களை வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷ்னல் மெடிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 விதமாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து ஒருத்தவங்க ஸ்கில் பேஸ்டாக போவாங்க. ஸ்கில்னால் ப்ராக்டிக்கலாக இப்போ ஹாஸ்பிட்டல் சைடு, இப்போ கிளினிக்கல் சைடு ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. சில பேர் வந்து டீச்சிங் சைடில் போவாங்க. ஸோ இந்த மாதிரி அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு செல்ஃப் அவேர்னஸ். இப்போ எனக்கு டீச் பண்ணுற திறமை எனக்கு நல்லா இருக்குது, அதே மாதிரி என்னை அசஸ் பண்ணுறவங்களுக்கும் இவங்களுக்கு டீச் பண்ணுற திறமை நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிதல். ஸோ செல்ஃப் அவேர்னஸ். அதே மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் சைடு நான் பேஷண்ட் கேர் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறத எனக்கும் தெரியுது, என்னை சார்ந்து இருக்கிறவங்க என்னை அசஸ் பண்ணுறவங்களுக்கும் தெரியுது. ஸோ செல்ஃப் அவேர்னஸ். சரிங்களா? ஸோ வேலை செய்கிற இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம நடுத்தர வயதினர்களுக்கோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கோ வந்து இந்த ஸ்கில் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டில் நல்லா அந்த ஆப்டிடியூட் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஸ்கில் அது நல்லா வந்து ஷைன் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த நம்மளுடைய விழிப்புணர்வு வந்து ரொம்ப அவசியங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். அதே மாதிரி முதியோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுயமான சிந்தனை, அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம், இனிமேல் நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்காம இன்னும் கூட நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த தன்னால் முடிஞ்ச விஷயங்களை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ். இப்போ நல்லா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்க ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பிள்ஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, அசோசியேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அசோசியேஷன் என்ன ஆகுதுன்னா அது செயின் ப்ராசஸ் மாதிரி ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக ஒருத்தர் சார்ந்து ஒருத்தருக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்ப்புக்கு வீட்டில் வேறு யாரும் எதிர்பார்க்காம அந்த குரூப்புக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கொஹசிவ்னஸ் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா தன்னால் முடிஞ்ச விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு எப்படி பயன்படுங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு அவங்களால முடிஞ்ச அந்த விஷயங்களை அவங்க மேற்கொள்ளும் போது அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக அந்த முதியோர்களுக்குள்ளேயே வந்து அந்த ஷேரிங் அண்ட் கேரிங்கை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போல்லாம் நிறைய கேட்டட் கம்யூனிட்டி ஃபார் எல்டர்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னா அந்த அவேர்னஸ், அந்த செல்ஃப் அவேர்னஸ் மூலயமா இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ எம்பத்திக்கு வருவோம். எம்பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சாதாபம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சிம்பத்திங்கிறது இப்போ ஒருத்தவங்க கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கும் இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது சிம்பத்தியாக போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இவங்க அழுதாங்கன்னா அவங்களும் சேர்ந்து அழுவாங்க. ஸோ அது வேறு. ஆனால் எம்பத்திங்கிறது ஒரு அந்த சப்போர்ட் கொடுத்து ஒரு சரி கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை மீறி வெளில வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஊட்டச்சத்தாக ஒரு பக்கபலமாக ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த எல்லாராலையும் அந்த எம்பத்தட்டிக்காக வந்து பேச முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அதுவுமே ஒரு ஸ்கில் தான். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 3 பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த சின்ன குழந்தை, அந்த 3 பேர்லேயே ரொம்ப சின்ன வயசு உள்ள குழந்தை வந்து ஒரு பெரிய குழந்தைய அடிச்சிட்டாங்க. ஆனால் அம்மா கிட்ட போய் சொல்கிறது வந்து அண்ணா என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை சொல்லி வச்சுக்கோங்க. இந்த 2ஆவதாக பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தை, அந்த 2 பேரையும் பார்த்துட்டு இருந்த குழந்தை அந்த பெரிய குழந்தை மேலே அந்த பரிதாபப்பட்டு அது சொல்லும், இல்லை இந்த இவங்க தான் அடித்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும். இதுதான் ஒரு பரிதாபம். ஸோ அந்த அந்த இடத்துல இப்போது சின்ன குழந்தை போய் அழுகும் போது அம்மா அப்பா என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னால்
எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்தைய போட்டு அடிக்கிறேன், இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்ட, இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்ட, இன்னும் இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லும் போது அது மனசு உடஞ்சி போயிருக்கும். ஆனால் இந்த 3வது நபர் பார்த்து அந்த பரிதாபமாக பார்த்து அவங்களுக்கு வந்து இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்றத புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எம்பத்தட்டிக் ஃபீல் அங்கே கொடுக்கும்போது அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது கூடவா தெரியல அப்படின்னு சொல்லாமல் உனக்கு புரியலையா, வா எனக்கு தெரியுது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பகிர்தல், அந்த ஒரு இல்லை நான் சொல்லி கொடுக்கறதுனால நீ நல்லா மார்க் எடுத்துரும் அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கு அந்த பரிதாபப்பட்டு அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுனால நீ வா நான் சொல்லித்தரேன்னு இவங்களை விட அவங்க அதிகமாக மார்க் எடுத்தால் கூட சந்தோஷப்படக்கூடிய ஒரு எம்பத்தட்டிக் ஃபீல். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த பாண்டிங்லேருந்து விட்டு தரவே மாட்டாங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஒருத்தர்கிட்ட ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 5-6 பேர் சேர்ந்து காசு எப்படியாச்சும் அவங்களே பார்ட் டைம் பண்ணுவாங்க. பட் எல்லாம் சேர்ந்து காசு ஒன்றா போட்டு அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டி அந்த பையனை எக்ஸாம் எழுத வைப்பாங்க. பச்சாதாபம், அந்த குழந்தைக்கு பரிதாபப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுத்தர மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இன்றைக்கி நான் வெளியில் வந்து வாங்கிக்கலாம், இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு, ஒரு எம்பத்தட்டிக் ஃபீல். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு முடியலைன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்லி ஒய்ஃப் பண்ணுறது எம்பத்தட்டிக் ஃபீல். சரிங்களா? அந்த மியூச்சுவல் சப்போர்ட் வந்துட்டு அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தரும் உள்ள ப்ராப்ளம் வந்து வராது. யூஸ்வலாகவே வந்து எல்டர்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நல்லா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஒரு இப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க அதை பெருசாக பார்க்காம வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவங்க வந்து பரிதாபமாக கேட்பாங்க, என்னம்மா முடியலையா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. அது வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த எல்டர்ஸ்க்கு வந்து வந்துடும் இல்லைங்களா? ஸோ அந்த எம்பத்தட்டிக் ஸ்கில் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.